கர்நாடகாவில் ரேணுகாசாமி என்பவர் கொல்லப்பட்டதன் பின்னணியில் மற்றொரு கர்நாடக நடிகரின் பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சிக்கண்ணா என்ற நடிகர் இது தொடர்பில் தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த கொலை தொடர்பில் தர்ஷன் என்ற நடிகர் கைதாகி விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார். தர்ஷனால் தூண்டப்பட்ட நிலையிலேயே இந்த கொலை இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. தமது நண்பிக்கு ஆபாச வார்த்தைகளால் குறுஞ்செய்திகளை அனுப்பினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே ரேணுகாசாமி என்பவர் தர்ஷன் குழுவினரால் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலையின் போது ரேணுகாசாமிக்கு மின்சாரம் பாய்ச்சப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த கொலை தொடர்பில் இதுவரை 10 பேர் வரை கைதாகியுள்ளனர்.